ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி அகர்தலா டூரிசத்தில் பார்க்கக்கூடிய இடம் வந்து ஆக்சிஜன் பார்க்கு. இது அகர்தலாவில் இருக்குது. இதோட என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா நுரையீரல் வடிவத்திலேயே வச்சுருக்காங்க. ஏன்னா இங்கே ஃபுல்லும் மரங்கள் அதிகமாக இருக்கும். இது ஒரு காடு தான். காடுக்குள்ளாடி ஒரு பார்க்கை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே நிறைய பேர் காலையிலையும் சாயந்தரமும் வாக்கிங் வருவாங்க. ஆனால் நிறைய ஏரியா இருக்குது வாக் பண்ணுறதுக்கு. அதோட என்ட்ரன்ஸ் பார்த்தோன்னா நுரையீரல் வடிவிலே இருக்குது. இந்த நுரையீரல் வடிவான என்ட்ரன்ஸ் வழியாக தான் நம்ம உள்ளே போகணும். உள்ளே போனதுக்கப்புறமா நிறைய செடி கொடிகள் இருக்கும். அது எல்லாமே நம்ம பார்க்கலாம். 100 வருஷம் பழமையான மரங்கள், அதே மாதிரி நிறைய மருத்துவ குணம் கொண்ட செடிகள், கொடிகள் இதெல்லாமே இருக்குது. இது வந்து சால் மரம். இது ஆக்சிஜனை நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்படிங்கிறதுக்காக இந்த ஆக்சிஜன் பார்க்கு ஃபுல்லுமே இந்த சால் மரம் வச்சுருக்காங்க. இது மூங்கில் தை. இந்த மூங்கில் தை தான் வளர்ந்து பெரிய மூங்கிலாக வருது. அதில் இருந்து தான் நிறைய கலை பொருட்களெல்லாம் செய்கிறாங்க. இங்கே வந்து இந்த மூங்கில் குருத்தையும் உணவாக வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க. சரி, இந்த அகர்தலா எங்கே இருக்குன்னா திரிபுராவில் இருக்குது. திரிபுராவோட கேபிட்டல் தான் இந்த அகர்தலா. திரிபுரா எங்கே இருக்குன்னா வடகிழக்கு இந்தியாவில் இருக்குது. இந்த திரிபுராவோட 3 சைடும் பங்களாதேஷ் நாடால் சூழ்ந்திருக்கும். இதோட ஒரு பகுதியில் கொஞ்சம் இடம் அசாமும் இன்னொரு இடம் மிசோரமும் ஷேர் பண்ணும். அப்போ நம்ம இந்த திரிபுராவுக்கு வரணும்னா ஒன்று ட்ரெயினில் வரணும், இல்லை ஃப்ளைட்டில் வரணும். பஸ்ஸில் வரணும்னா ரொம்ப ரிஸ்க்கு. இப்போ நமக்கு ட்ருவாண்ட்ரத்தில் இருந்து இந்த திரிபுராவுக்கு வரணும்னா கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரியிலேருந்து நாகர்கோவிலேருந்து திருவனந்தபுரம் இது 3லேருந்துமே வரலாம். ஆனால் 5.5 நாள் ஆகிரும். அந்த விவேக் எக்ஸ்பிரஸில் வந்து அசாமோட கவுஹாத்தியில் நம்ம இறங்கணும். அங்கே இருந்து திருப்பி நம்ம இன்னொரு ட்ரெயின் பிடிச்சி தான் திரிபுரா வரணும். ஃப்ளைட்லேன்னு பார்த்தோன்னா ட்ருவாண்ட்ரத்தில் இருந்து சென்னையில் இருந்து அகர்தலா ஏர்போர்ட்டுக்கு வந்து இந்த இடங்களையெல்லாம் நம்ம சுற்றி பார்க்கலாம். இப்போது சென்னையிலேருந்து வரும்போது அது டைரெக்டாக சென்னை டு அகர்தலா வராது. சென்னையிலேருந்து கல்கத்தா ஏர்போர்ட் வந்து கல்கத்தா ஏர்போர்ட்டில் இருந்து தான் நமக்கு அகர்தலா ஏர்போர்ட்டுக்கு வருவோம். இந்த மாதிரி நம்ம வந்து ட்ராவல் பண்ணி இந்த திரிபுராவுக்கு வரலாம். இங்கே நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு பார்த்தோன்னா இயற்கையை நம்ம ரசிக்கிற மாதிரியான டூரிஸ்ட் பிளேஸு தான். ஃபுல்லுமே மரம், செடி, கொடி, அப்புறம் கொஞ்சம் அனிமல்ஸு அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே உள்ள மக்கள் பார்த்திங்கன்னா நம்ம பாட்டி தாத்தா காலத்தில் இருந்த அந்த ஒரு வாழ்க்கையை தான் இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால் நம்ம ஊர் மாதிரி ரொம்ப டெவலப்மெண்ட் எல்லாம் இங்கே எதிர்பார்க்க முடியாது. பார்க்க ஒரு கிராமம் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் நம்ம இயற்கையான சூழலில் வாழலாம். இங்கே வந்து நிறைய பூச்செடிகள் வச்சுருக்காங்க. இது ஸ்ப்ரிங் சீசன், வின்டர் முடிஞ்சு வரக்கூடிய சீசனாக இருக்கிறனால நிறைய பூக்கள் பூத்து குலுங்குது. இப்போ நம்ம அகர்தலாவில் எங்கே பார்த்தாலுமே இந்த மாதிரி பூக்களோட ஒரு வண்ணமயம்தான் பார்க்கலாம். அப்புறம் இது வந்து நான் சொன்னேன் அகர்தலா வந்து ஒரு காடு நிறைஞ்ச இடம். இது ஃபாரஸ்ட்டு. இந்த ஃபாரஸ்ட்டை பாதுகாக்கிறதுக்காக நிறைய பேர் உழைச்சிருக்காங்க. அதில் இறந்தவங்களுக்காக இந்த ஸ்தூபம் வச்சுருக்காங்க. அப்புறம் இது மரத்தில் பிடிச்சிருக்கக்கூடிய ஒட்டுண்ணி. அப்புறம் வந்து இது ட்ரைபல் கேலரி, ட்ரைபல் மியூசியம். இது வந்து இந்த அகர்தலாவில் நிறைய பழங்குடி மக்கள் வாழ்கிறாங்க. திரிபுராங்கிறதே பழங்குடி மக்கள் நிறைஞ்ச இடம். வடகிழக்கு இந்தியாவில் திரிபுராவில் தான் அதிகமாக பழங்குடி மக்கள் வாழ்கிறாங்க. அப்போ நிறைய வெரைட்டி ஆஃப் பழங்குடி மக்கள் இருக்கிறாங்க. அவங்களோட ஒவ்வொரு இனத்தையுமே
டிஸ்கிரைப் பண்ணி ஒரு கேலரி வச்சுருக்காங்க. அதுதான் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது. இங்கே வந்து ஒவ்வொரு இன மக்களோட உணவு பழக்கம் என்ன இருக்கும், அவங்களோட உடை, ஒவ்வொரு இனமும் ஒவ்வொரு விதமான உடையை தான் அணிவாங்க. இந்த அகர்தலாவில் 2 விதமான மக்கள் இருக்கிறாங்க. ஒன்று வந்து திரிபுரா மக்கள், இன்னொன்று வந்து பெங்காலி மக்கள். இந்த திரிபுரி மக்கள் தான் இந்த அகர்தலாவோட ஒரிஜினல் மக்கள். பெங்காலி மக்கள் வந்து என்னென்னா, நம்ம வெஸ்ட் பெங்காலுங்கிறது தொடக்க காலத்தில் திரிபுரா வரையும் நீண்டு இருந்திருக்கு. முன்ன காலத்தில் இந்த அகர்தலாங்கிற ஏரியா திரிபுரா வந்து ஈஸ்ட் பெங்காலாக இருந்தது. பங்களாதேஷ் பிரிஞ்சதுக்கு அப்புறம்தான் இந்த ஈஸ்ட் பெங்காலா திரிபுரா அப்படின்னு பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த திரிபுராவில் வந்து இருக்கக்கூடிய பெங்காலிஸ் 1971 இந்தியா பங்களாதேஷ் போர் ஒன்று நடந்திருக்கு. அப்போ இந்த பங்களாதேஷில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள் பங்களாதேஷ் நாட்டிலேயே இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய இந்து மக்கள் வந்து அங்கே இருந்து இடம்பெயர்ந்து இந்த திரிபுராவுக்குள்ளே வந்தாங்க. அப்புறம் அவங்களோட வீடு இதெல்லாம் அமைச்சு இங்கேயே அவங்க குடியேறி குடியுரிமையும் பெற்று இன்றைக்கி அவங்க இந்திய மக்களாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே இருந்த முதல் ஒரிஜினல் மக்கள் வந்து யாருன்னு பார்த்தோன்னா இந்த திரிபுரா மக்கள் தான். அவங்களோட கல்ச்சர் எல்லாமே இன்றைக்கி வந்து இந்த திரிபுரா மக்கள் அழிஞ்சிட்டாங்க. கொஞ்சம் தான் 20% தான் திரிபுரா மக்கள் இருக்கிறாங்க. மீதி 80% பெங்காலி மக்கள் தான் இந்த திரிபுராவில் இருக்கிறாங்க. அப்புறம் நம்ம நடந்து வந்துட்டே இருக்கும்போது டயர்டாக இருந்ததுன்னா வந்து உட்கார்றதுக்கு இந்த மாதிரி பாம்பு ஷெட்ஸ் வந்து அமைச்சிருக்காங்க. இந்த பாம்பு ஷெட்ஸ் வந்து இந்த தூண் எல்லாமே பார்த்தோன்னா இங்கேயே இருந்து காலங்கள் ஆனதுக்கப்புறமா விழுந்து போன மரங்களை தான் வார்னிஷ் பண்ணி தூணாக அமைச்சு மேலே வந்து பாம்பு மூங்கில் இலையால் வேஞ்சிருக்காங்க கூரை.
இந்த இடங்கள்லாம் வந்து நம்ம வந்து உட்காந்துருந்து இளைப்பாறலாம். இதில் ஏதாவது ஸ்நாக்ஸ் எதுவும் கொண்டு வந்திருந்தாலும் நம்ம வந்து சாப்பிடலாம். ஆனால் இடங்களை வந்து தூய்மையாக வச்சுருக்கணும். அங்கங்கே வேஸ்ட் பாக்ஸும் வச்சுருக்காங்க. ஏதாவது நம்ம சாப்பிட்டோன்னாலோ இல்லை ஏதாவது யூஸ் பண்ணிவிட்டு அந்த வேஸ்ட்டஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி அந்த வேஸ்ட் பாக்ஸில் போடணும். அந்த மாதிரி எல்லா செட்டப்புமே இங்கே வச்சுருக்காங்க. அப்புறம் இது வந்து ஆர்கிட் செஷன். இங்கே வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் ஆர்கிட்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு பெரிய ஹால் மாதிரியே வச்சு இன்டோராக வளர்க்குறாங்க. நிறைய வெரைட்டி ஆஃப் ஆர்கிட்ஸு, விதவிதமான பூக்கள் இதெல்லாமே இருக்குது. இதுக்குன்னு நம்ம செப்பரேட்டாக எந்த டிக்கெட்டுமே எடுக்கண்டா. என்ட்ரன்ஸில் 10 ரூபா டிக்கெட்டு தான். அந்த 10 ரூபா டிக்கெட்லேயே ஃபுல்லுமே வந்து பார்த்துட்டு போகலாம். நமக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்குள்ள ரெக்வஸ்ட் பண்ணினா வாங்கவும் செய்யலான்னு நினைக்கிறோம். நாங்கள் வாங்கலை. நிறைய தை எல்லாம் வச்சுருந்தாங்க.
அப்புறம் ஒரு ஃபிஷ் டேங்கில் நிறைய வெரைட்டி ஆஃப் கலர் ஃபிஷ் வச்சுருக்காங்க. அதில் ஏஞ்சல் ஃபிஷ், சக்கர் ஃபிஷ், அப்புறம் நிறைய ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருந்தது. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது ஆர்கிட் செஷனோட வெளி ஏரியா. இங்கே இப்போ அதான் பூக்கள் அதிகமாக பூத்து குலுங்குது. நிறைய வெரைட்டி ஆஃப் பூ வச்சுருக்காங்க. அதிகமாக அவங்க வச்சுருக்கக்கூடியது நம்ம ஊரில் வளர்க்கக்கூடிய அந்த மேரிகோல்டு தான். அதில் வந்து மஞ்சள் கலரு, ஆரஞ்சு கலரு, அப்புறம் வெரைட்டி ஆஃப் ஜெவந்தியும் வச்சுருக்காங்க. இது எல்லாமே இந்த சீசனில் மட்டும்தான் இங்கே பூக்கும். அப்புறம் நம்ம நடந்துகிட்டே வரும்போது முயலெல்லாம் வச்சுருந்தாங்க ஒரு செஷனில். இன்னொரு செஷனில் லவ் பேர்ட்ஸ் வச்சுருக்காங்க. இந்த ஏரியாக்களில் கூட நம்ம உட்காந்து இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் ரெஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். போகிற வழியில் நிறைய இடத்துல ஸ்டோன் பெஞ்ச் வச்சுருக்காங்க. அப்புறம் நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு 100 மீட்டருக்கு ஒரு எல்லைக்கல் மைல்கல் மாதிரி வச்சுருக்காங்க. அதை வச்சே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பார்க் டோட்டலாக பார்த்து முடித்து அவுட் சைடு வரும்போது அதே நுரையீரல் வழியாக தான் வெளியில் வரணும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி என்னோடய வீடியோஸை பார்த்ததுக்கு உங்களுக்கு தேங்க்ஸ்.